டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம மெஷ் அனாலிசிஸ்ல ஏசி சர்க்யூட்டை எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ வந்து இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அனாலிசிஸ்ல ரீசெண்டா நவம்பர் டிசம்பர் 2025 கேட்ட ஒரு கொஸ்டின். அதுவும் இல்லாம ரொம்ப ரொம்ப சிம்பிளான சர்க்யூட். இதுல ரெண்டு மெஷர்ஸ் தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மெஷ் அனாலிசிஸ் ஏசி சர்க்யூட் சால்வ் பண்றவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா சின்ன சர்க்யூட்ல நம்ம கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ பாருங்க, கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரைட் த மெஷ் ஈக்குவேஷன்ஸ் ஃபார் த சர்க்யூட் ஷோன் இன் ஃபிகர் அண்ட் டிட்டர்மைன் த கரண்ட்ஸ் I1 அண்ட் I2. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா I1 I2 கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. இந்த சர்க்யூட்ல மொத்தம் ரெண்டு மெஷஸ் இருக்கு. இது ஒரு மெஷ், இது ஒரு மெஷ். அவங்களே கரண்ட் டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க. மெஷ் 1ல போற கரண்ட் I1 அது கிளாக் வைஸ்ல போறதாகவும், மெஷ் 2ல போற கரண்ட் I2 அது கிளாக் வைஸ்ல போறதாகவும் அவங்களே கொடுத்துட்டாங்க. இன்கேஸ் கொடுக்கலன்னா நம்ம என்ன பண்ணலாம், we have to assume கிளாக் வைஸ்ல நம்ம எல்லா மெஷஸையும் நம்ம டிஃபால்ட்டா அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது இது வந்து நான் வந்து இன்ஸ்பெக்ஷன் மெத்தட்ல சால்வ் பண்ண போறேன். இன்ஸ்பெக்ஷன் மெத்தட் டயக்ராம் பார்த்து நம்ம வந்து மேட்ரிக்ஸ் வந்து டைரக்டா எழுதிடலாம். இன்ஸ்டெட் ஆஃப் ரைட்டிங் ஈக்குவேஷன் இன்ஸ்பெக்ஷன் மெத்தட் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அதனால இன்ஸ்பெக்ஷன் மெத்தட்ல உங்களுக்கு இப்போ சொல்லி தர போறேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்னா, ஐடென்டிஃபை த நம்பர் ஆஃப் மெஷஸ் இந்த சர்க்யூட். இந்த சர்க்யூட்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு மெஷஸ் தான் இருக்குது. மெஷ் 1, இது மெஷ் 2. ஸோ நம்பர் ஆஃப் மெஷஸ் இந்த சர்க்யூட் வந்து பார்த்தீங்கன்னா 2. அப்போ இதுக்கு எத்தனை மேட்ரிக்ஸ் ஃபார்ம், எத்தனை மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா 2 மெஷஸ்னா 2x2 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கணும். ஓகேங்களா? இதே 3 மெஷஸ் இருந்தால் 3x3 மேட்ரிக்ஸ் எழுதணும். ஓகேங்களா? ஸோ இப்போ மெஷ் அனாலிசிஸ்க்கு ஏசி சர்க்யூட்கான மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ZI = V. இதே டிசி சர்க்யூட் இருந்தா R × I = V ன்னு எழுதுவோம். ஏசிக்கு ZI V ன்னு எழுதணும். ஸோ Z மேட்ரிக்ஸ் I மேட்ரிக்ஸ் = V. ஓகேங்களா? இது வந்து ஓம்ஸ் லாவை வேலிடேட் பண்ணுது. ஃபார் ஏசி சர்க்யூட்ல V = I × Z, I = V/Z எழுதலாம். ஓகேங்களா? திஸ் இஸ் தி மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் ஃபார் தி மெஷ் அனாலிசிஸ் ஏசி சர்க்யூட். ஓகேங்களா? அண்ட் தென் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டை நம்ம 2x2 மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். Z மேட்ரிக்ஸ் வந்து 2x2 என்னன்னா Z11, Z12, Z21, Z22. ஸோ ரெண்டு மெஷ் இருக்குன்னா ரெண்டு மெஷ் கரண்ட் I1 I2. ஸோ V1 V2 அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? இப்போ இந்த Z11, Z12, Z21, Z22, V1 V2 ஓட வேல்யூவை சர்க்யூட்ல இன்ஸ்பெக்ஷன் மூலமா நம்ம டைரக்டா ஃபைண்ட் பண்ணி இதுல சப்ஸ்டியூட் பண்ணி இந்த மேட்ரிக்ஸை சால்வ் பண்ணோம்னா நம்ம I1 I2 கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ Z11 அப்படின்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் மெஷ்ல இருக்கக்கூடிய டோட்டல் இம்பிடன்ஸ். ஓகேங்களா? ஸோ பாத்தீங்கன்னா இம்பிடன்ஸ்னா என்ன, R பிளஸ் Z = என்ன, R பிளஸ் JX. ஓகேவா? இம்பிடன்ஸ்னா என்ன, இட்ஸ் அ ரெசிஸ்டன்ஸ் பிளஸ் இமேஜினரி பார்ட் பார்த்தீங்கன்னா ரியாக்டன்ஸ். இப்போ வந்து இந்த ரியாக்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸும் இருக்கலாம், அப்படின்னா கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த சர்க்யூட்ல வெறும் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஸோ இட் இஸ் J பிளஸ் XL டேர்ம் மட்டும் தான் வரும். இன்கேஸ் கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் இருந்துச்சுன்னா R பிளஸ் JXL மைனஸ் XC ன்னு எழுதும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த சர்க்யூட்ல ஃபர்ஸ்ட் மெஷ்ல கூடிய இம்பிடன்ஸ் பார்த்தீங்கன்னா ரியல் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6 மட்டும் தான் இருக்கு இந்த லூப்புக்குள்ள. இமேஜினரி பார்ட் 4 தான் இருக்கு. அப்போ இது எப்படி எழுதலாம், 6 plus J4 எழுதலாம். ஓகேங்களா? அப்ப Z11 வந்து பாத்தீங்கன்னா 6 plus J4 அப்படின்னு எழுதலாம். Z11 என்ன, டோட்டல் இம்பிடன்ஸ் இந்த லூப் 1 ஆர் மெஷ் 1. ஓகேங்களா? அடுத்து Z12 என்னன்னா மெஷ் 1க்கும் 2க்கும் காமனா இருக்கக்கூடிய இம்பிடன்ஸ். ஓகேங்களா? இது மெஷ் 1, இது மெஷ் 2. இது நடுவில் காமனா கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய இம்பிடன்ஸ் பாத்தீங்கன்னா 6 ஓம் தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து 6 ஓம். ஆனா இது பாசிட்டிவா நெகட்டிவான்னு பார்க்கணும். ஸோ இது எப்படி சார் பாக்குறது அப்படின்னா, மெஷ் 1ல போற கரண்ட் என்ன, I1. இந்த இம்பிடன்ஸ்ல எப்படி போகுதுன்னா மேல இருந்து கீழே போகுது. ஸோ I1 வந்து இந்த ரெஸ்ட்ல மேல இருந்து கீழே போகுது. I2 பாத்தீங்கன்னா கீழ இருந்து மேல போகுது. ஓகேங்களா? ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகிறதுனால இந்த இம்பிடன்ஸ் வந்து நம்ம என்ன எடுக்கணும்னா -6 ன்னு எடுக்கணும். ஓகேங்களா? சோ இதுல ரெண்டு கரண்ட் போகுது 6 ஓம்ல. ஒரு கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்து கீழ வருது, இன்னொரு கரண்ட் கீழ இருந்து மேல போகுது. அப்போ ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன் போனா இந்த மியூச்சுவல் இம்பிடன்ஸோட வேல்யூ வந்து மைனஸ்ல இருக்கும். இன்கேஸ் ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல போயிருந்தா பாசிட்டிவ்ல எடுக்கலாம். சோ இந்த டயகிராமை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கரண்ட்மே ஆப்போசிட் டைரக்ஷன்ல இந்த 6 ஓம்ல போறதுனால நம்ம இந்த மியூச்சுவல் இம்பிடன்ஸோட வேல்யூ வந்து -6 ன்னு எடுக்கிறோம். ஓகேங்களா? Z12 = Z21 = -6. Z12 னாலும் ஒண்ணுதான், Z21 னாலும் ஒண்ணுதான். that is equal to -6. ஓகேங்களா? அடுத்து Z22 எழுதணும். what is Z22? it is a total impedance in the mesh 2. mesh 2ல இருக்கக்கூடிய total impedance என்னன்னு பார்க்கலாம். mesh 2ல ரியல் பாத்தீங்கன்னா ரியல் வேல்யூ பாத்தீங்கன்னா 6 + 2 எவ்வளவு 8. இமேஜினரி டேர்ம் J டேர்ம் பாத்தீங்கன்னா ஒண்ணே ஒன்று தான் இருக்கு. அப்ப எப்படி எழுதலாம், 6 + 2 வந்து 8 + J3 ன்னு எழுதலாம். சோ Z22 எப்படி எழுதலாம், 8 + J3 ன்னு எழுதலாம். ஓகேங்களா? இப்போ Z11, Z12, Z22 எல்லா வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் V1 V2 தெரியணும். what is V1? it is a total voltage in the loop 1. ஓகேங்களா? லூப் 1ல ஒரே ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் தான் இருக்கு. இட் இஸ் 5 at an angle of 0. சோ வோல்டேஜ் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் கரண்ட் லீவிங் டெர்மினல் பார்க்கணும். கரண்ட் என்டர் ஆகுது பாசிட்டிவ். ஏரோ மார்க் வச்சு தான் நீங்க இது பாசிட்டிவா நெகட்டிவா தெரிஞ்சுக்கணும். ஏரோ மார்க் போட்டுருக்காங்க இல்லையா, ஏரோ மார்க் வந்து அப்வர்ட்ஸ்ல இருக்கலாம், இது பாசிட்டிவ் எடுத்துக்கணும், இது நெகட்டிவ் எடுத்துக்கணும். ஓகேங்களா? சோ ஏரோ மார்க் வந்து அப்வர்ட்ஸ்ல கொடுத்துருக்காங்க, அப்ப இத பாசிட்டிவ் எடுத்துக்கணும், இது நெகட்டிவ் எடுத்துக்கணும். இன்கேஸ் ஏரோ மார்க் கொடுக்கலனா நம்ம டிஃபால்ட்டா மேல பாசிட்டிவ் கீழ நெகட்டிவ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ கரண்ட் என்டர் ஆகுது நெகட்டிவ் டெர்மினல், ஆனா கரண்ட் லீவ் ஆகுதுன்னா பாசிட்டிவ். லீவிங் டெர்மினல் தான் நம்ம வோல்டேஜ் எடுத்துக்கணும். அதனால நம்ம என்ன எடுக்கிறோம், 5 at an angle of 0 degree எடுக்கிறோம். V1 வேல்யூ. இது V2 பாத்தீங்கன்னா V2ல லூப் 2ல நமக்கு வோல்டேஜ் சோர்ஸ் இல்ல, அதனால இது 0 ன்னு எடுத்துக்கிறோம். சோ V1 வந்து பாத்தீங்கன்னா +5 at an angle of 0 degree. ஓகேங்களா? சோ V2 வந்து மெஷ் 2ல எந்த வோல்டேஜ் சோர்ஸும் இல்லாதனால 0 ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே. சோ அடுத்தது இது எல்லாத்தையும் இந்த மேட்ரிக்ஸை சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். Z11, Z12, Z21, Z22, V1, V2 சப்ஸ்டிட் பண்ணிட்டு நம்ம இந்த மேட்ரிக்ஸை சால்வ் பண்ண நம்ம I1, I2 கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? சோ இதுல வந்து இதுதான் டிடர்மினன்ட். சோ இந்த டிடர்மினன்ட் அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். ஓகேங்களா? சோ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணா நமக்கு டெல் கிடைக்கலாம். சோ இது வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணா கால்குலேட்டர்லயே சால்வ் பண்ணலாம். சோ கால்குலேட்டரை நம்ம காம்ப்ளெக்ஸ் மோட்ல வச்சுக்கணும். எப்படி சார் வைக்கிறதுனா, மோட் இருக்கு, மோட் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. காம்ப்ளெக்ஸ் என்ன நம்பர் 2 இதை பிரஸ் பண்ணியாச்சா, இப்போ கால்குலேட்டர் வந்து காம்ப்ளெக்ஸ் மோட்ல செட் ஆயிடுச்சு. சோ காம்ப்ளெக்ஸ் மோட்ல செட் பண்ணிட்டு அப்படியே இதுல இருக்க இதுவே நம்ம வந்து டைப் பண்ண வேண்டியதான். சோ இங்க என்ன சார் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 +
J4 8 plus J3 அதாவது என்ன பண்றோம் நம்ம இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணிட்டு -6 into -6 எழுதணும் ஓகேவா அதுதான் இங்க எழுதியிருக்கேன் ஓகே ஸோ அப்போ இது எப்படி கால்குலேட்டர்ல போடலாம் அப்படின்னா அப்படியே இதை அப்படியே கால்குலேட்டர் காம்ப்ளெக்ஸ் மோட் வச்சுட்டு பிராக்கெட் ஓப்பன் பிராக்கெட் 6 plus 4J ஸோ ஜேன்ற இது வந்து கால்குலேட்டர் இருக்காது அதுக்கு பதில் ஐன்னு இருக்கும் ஐ எங்க இருக்கும்னா இந்த இஎன்ஜி இருக்கு இல்லையா இந்த இஎன்ஜி பட்டனுக்கு மேல இருக்கும் ஐ இஎன்ஜி பட்டனுக்கு மேல ஐ இருக்கும் ஓகேங்களா ஸோ அதை எப்படி பிரஸ் பண்றதுன்னா ஷிஃப்ட் இஎன்ஜி பிரஸ் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் ஐ ஸோ ஜேக்கு பதிலாக ஐன்னு போட்டுக்கணும் க்ளோஸ் பிராக்கெட் போட்டுருக்குமா அடுத்து ஓப்பன் பிராக்கெட் போட்டு என்ன பண்ணுவோம் 8 plus J3 ஸோ 8 plus 3 போட்டுட்டு ஜேக்கு பதிலாக என்ன பிரஸ் பண்ணும் ஐ ஷிஃப்ட் இஎன்ஜி பிரஸ் பண்ண ஐ ஸோ க்ளோஸ் பிராக்கெட் மைனஸ் அடுத்து இங்க ஒரு மைனஸ் சைன் வருதா ஸோ மைனஸ் ஓப்பன் பிராக்கெட் -6 into -6 into -6 க்ளோஸ் பிராக்கெட் அப்படியே இந்த ஈக்குவேஷனை காம்ப்ளெக்ஸ் மோட்ல நம்ம ஒரு பிராக்கெட் கூட மிஸ் பண்ணாம அப்படியே போடுங்க போட்டா நமக்கு ஈக்குவல் டு பிரஸ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்குது 50 ஐன்னு கிடைக்குது அதாவது ஜே டேர்ம் வந்து 50 அதாவது டெல்லோட ஜே டேர்மோட வேல்யூ 50 ஸோ ரியல் டேர்ம் இருக்கா அப்படின்னா இல்ல 0 ஷிஃப்ட் ஈக்குவல் கொடுங்க ரியல் டேர்ம் இருக்கா இல்ல ஸோ ஜே டேர்ம் மட்டும் தான் இருக்கு ஸோ அதனோட டெல்லோட வேல்யூ டிடர்மினன்ட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 50J இதுதான் டெல் ஃபர்ஸ்ட் நம்ம டெல் மேட்ரிக்ஸோட வேல்யூ டிடர்மினன்ட் வந்து 50J அடுத்து நம்ம டெல் I1 கால்குலேட் பண்ணணும் டெல் I1 எப்படி சார் கால்குலேட் பண்றது அப்படின்னா இந்த டிடர்மினன்ட்ல ஃபர்ஸ்ட் காலம் இருக்கு இல்லையா இதை வந்து நம்ம வோல்டேஜ் காலத்தால ரீப்ளேஸ் பண்ணி செகண்ட் காலத்தை அப்படியே வச்சுங்க ஸோ 5 0 அப்படி போட்டுரும் ஓகேங்களா -6 8 plus J3 அப்படி வச்சுக்கணும் டெல் I2க்கு எப்படி பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் காலத்தை அப்படியே வச்சுட்டு செகண்ட் காலத்தை வோல்டேஜ் காலத்தால மாத்தணும் ஸோ டெல் I2க்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காலத்தை அப்படியே வச்சிருக்கேன் செகண்ட் காலத்தை அப்படியே வோல்டேஜ் காலத்தால மாத்திருக்கேன் இப்போ டெல் I1 எப்படி கால்குலேட் பண்றது இதே மாதிரி நம்ம கால்குலேட்டர்ல சால்வ் பண்ண வேண்டியதான் ஸோ எப்படி சால்வ் பண்ணி பார்க்கலாமா மறுபடியும் ஸோ என்ன போட்டிருக்கு 5 into 8 plus J3 ஸோ எப்படி பண்ணலாம் 5 காம்ப்ளெக்ஸ் மோட்ல முதல்ல வச்சுட்டு நம்ம into 8 plus J3 3J போடணும் ஷிஃப்ட் இஎன்ஜி பிரஸ் பண்ணுங்க அடுத்து என்ன வருது -6 into 0 into anything 0 தான் ஓகேங்களா அதை போட்டு இந்த -6 into 0 போடுறது ஒன்று தான் போடாதும் ஒன்று தான் ஓகே ஸோ இருந்தாலும் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் தட் இஸ் ஈக்குவல் என்ன வருது 40 ஓகேங்களா ரியல் டைம் வந்து 40 ஸோ அப்படியே கால்குலேட்டர் நீங்க விட்டுறக்கூடாது இமேஜினரி டைம் என்னன்னு பார்க்கணும் இமேஜினரி டைம் கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணா ஷிஃப்ட் ஈக்குவல் கொடுக்கணும் ஷிஃப்ட் ஈக்குவல் கொடுத்தா என்ன கிடைக்குது 15 ஐ கிடைக்குது தட் மீன்ஸ் இமேஜினரி டைம் இந்த ஜே டைமோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 15J ஸோ ரியல் டைம் வந்து 40 ஜே டைம் வந்து 15 ஓகேங்களா ஸோ அது வந்து பாசிட்டிவ் பிளஸ் 15J ஸோ டெல் I1 வேல்யூ பார்த்தீங்கன்னா 40 பிளஸ் 15J கிடைச்சிருக்கு இதே மாதிரி நம்ம டெல் I2க்கு கண்டுபிடிக்கணும் டெல் I2க்கு எப்படி எல்லாம் 6 plus J4 into 0 minus 5 into -6 போட்டோம்னா இதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் மோட்ல கால்குலேட் போட்டு நமக்கு ரியல் பார்ட் மட்டும் தான் கிடைச்சிருக்கு 30 இல்ல இமேஜினரி பார்ட் வந்து ஷிஃப்ட் ஈக்குவல் டு கொடுத்தா 0 வந்துச்சு அதனால நமக்கு டெல் I2 வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 30 மட்டும் தான் ஓகேங்களா இப்போ I1 I2 எப்படி கால்குலேட் பண்ணனா I1 வந்து டெல் I1 by டெல் போட்டா கண்டுபிடிக்கலாம் I2 வந்து பார்த்தீங்கன்னா டெல் I2 by டெல் இப்போ வாட் இஸ் I1 டெல் I1 by டெல் இதை நம்ம காம்ப்ளெக்ஸ் மோட்ல மறுபடியும் கால்குலேட்டர்ல போடலாம் டெல் I1 ஓட வேல்யூ 40 15J டெல்லோட வேல்யூ 50J இந்த கால்குலேட்டர்ல as it is ஓபன் பிராக்கெட் காம்ப்ளெக்ஸ் மோட்ல வச்சிருங்க முதல்ல 40 plus 15J ஜேக்கு என்ன பண்ணணும் ஷிஃப்ட் இஎன்ஜி ஓகே க்ளோஸ் பிராக்கெட் டிவைட் பை 50J 50 போட்டுட்டு ஷிஃப்ட் இஎன்ஜி பிரஸ் பண்ணா ஐ கிடைச்சிரும் க்ளோஸ் பிராக்கெட் ஸோ நம்ம டிவைட் பண்ண என்ன கிடைக்குது 0.3 ஸோ இதோட விட்டுறக்கூடாது நம்ம எப்பவுமே இமேஜினரி பார்ட்டோட வேல்யூ என்னன்னு செக் பண்ணணும் ஸோ ரியல் பார்ட் வந்து 0.3 ஓகே இமேஜினரி பார்ட் வந்து என்ன ஷிஃப்ட் ஈக்குவல் கொடுக்கணும் ஷிஃப்ட் ஈக்குவல் கொடுத்தா எவ்வளவு கிடைக்குது -0.8J ஸோ இப்போ கரண்டோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா இதை டிவைட் பண்ணா 0.3 minus 0.8J அப்படின்னு கிடைக்குது ஓகேங்களா இது வந்து என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னா ரெக்டாங்குலர் ஃபார்மேட்ல இருக்கு இந்த போலார் ஃபார்மேட்ல மாத்துறதுக்கு என்ன பண்ணணும்னா அப்படியே கால்குலேட்டர் எதையும் சேஞ்ச் பண்ணாதீங்க ஷிஃப்ட் பிரஸ் பண்ணிட்டு இங்க என்ன இருக்கு கீழே போலார் ஷிஃப்ட் போலார் பிரஸ் பண்ணணும் ஓகேங்களா ஷிஃப்ட் போலார் இங்க இருக்கியா போலார் இதை பிரஸ் பண்ணீங்கன்னா ஈக்குவல்டன் கொடுத்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா இது போலார் ஃபார்ம்ல இதோட மேக்னிடியூட் எவ்வளவு கிடைச்சிருக்கு 0.854 கிடைச்சிருக்கு இப்போ ஆங்கிள் எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனா அப்படியே ஷிஃப்ட் ஈக்குவல்டன் கொடுங்க ஷிஃப்ட் ஈக்குவல்டன் கொடுத்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குது -69.44 டிகிரி கிடைக்குது ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து I1 ஓட வேல்யூ தட் இஸ் 0.854 at an angle of -69.44 டிகிரி இது வந்து I1 ஓட வேல்யூ இன் ரெக்டாங்குலர் ஃபார்ம் ஓகேங்களா இது வந்து I1 ஓட வேல்யூ இன் போலார் ஃபார்ம் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி I2 கண்டுபிடிக்கணும் ஸோ I2 எப்படி கண்டுபிடிக்கிறது del I2 by del ஸோ del I2 ஓட வேல்யூ 30 டெல்லோட வேல்யூ 50J இதே வந்து காம்ப்ளெக்ஸ் மோட்ல அப்படியே போடுங்க நமக்கு ரெக்டாங்குலர் ஃபார்மேட்ல -0.6J கிடைக்குது ஸோ இதை போலார் ஃபார்ம்ல மாத்தினீங்கன்னா 0.6 at an angle of -90 டிகிரி ஆம்பியன் கிடைக்குது ஓகேங்களா ரொம்ப சின்ன சர்க்யூட் இது வந்து 13 மார்க் கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க 2025ல இது வந்து ஃபர்ஸ்டா கத்துக்கிறவங்களுக்கு இது இந்த ப்ராப்ளம் ரொம்ப ஈஸியா இருக்கும் ஓகே ஸோ அடுத்த சர்க்யூட்ல நீங்க 3 மெஷஸ் வர மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்